ஹே காய்ஸ் வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குட்டி vlog பார்க்க போகிறோம். நான் எங்கே போகிறேன்னா மைக்ரோவேவ் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நிறைய ஷாப்ஸ் நான் சர்ச் பண்ணிட்டேன். பட் ஆனால் ஓவன் மைக்ரோவேவ்லாம் நிறைய ஸ்டாக் இல்லை. ஃபைனலாக நான் ரிலையன்ஸ்க்கு போனேன். அதுக்கு முன்னாடியே யூடியூப்பில் நிறைய வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன். என்ன கெப்பாசிட்டியில் மைக்ரோவேவ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம், என்ன பிராண்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம், அண்ட் ஓவன் வாங்கலாமா, ஓடிஜி வாங்கலாமா, அண்ட் மைக்ரோவேவ் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே நான் ரீசர்ச் பண்ணேன். அதோட லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் இன்கேஸ் ஓவன் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த லிங்க்கெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலி எல்ஜி பிராண்ட் அது வாங்கலாம். சார்கோல் எல்ஜியில் சார்கோல் நியூவாக வந்திருக்கு. ஸோ அதுதான் நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். நான் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்திங்கன்னா 28 லிட்டர். ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். 30 லிட்டர் தான் நான் பார்த்தேன். பட் ஆனால் 30 லிட்டர் அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால் நான் 28 லிட்டர்ஸே நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பில்லிங் போடுறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு இருந்த கேப்பில் கொஞ்சம் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலையன்ஸில் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். என்னென்ன அவைலபிளாக இருக்கா, ஆஃபர்ஸ் ஏதாவது இருக்கா. அண்ட் நியூவாக நிறைய வந்திருக்கு. நார்மலாக நம்ம வீட்டில் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ்லாம் குட்டியாக இருக்கும், இல்லைனா நார்மல் டபுள் டோர் ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கும். இங்கே கொஞ்சம் நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதோடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 63,000 அபவ் அப்படி இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் வாட்டர் ப்யூரிஃபையர்ஸ். இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் 14,000 ஹாட் வாட்டர் அண்ட் கோல்ட் வாட்டர் அண்ட் வாட்டர் ப்யூரிஃபை பண்ணி வரும். ஸோ இதெல்லாம் அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன் தி வே டு ஹோமில் ஒரு பிளாட்ஃபார்மில் ஷூஸ்லாம் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ என்னுடைய பொண்ணுக்கு ஷூ வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. இந்த சவுண்ட் ஸ்லிப்பர் வரும்ல, அந்த மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன். அவள் ஆல்ரெடி நல்லா ஓடி ஆடி விளையாடுவா. பட் ஆனால் இந்த ஷூ போட்டுட்டு ரொம்பவே பயந்துட்டு ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கவே அந்த மாதிரி ரொம்ப பயந்தாங்க. அதுக்கப்புறமா லேட்டராக கொஞ்சம் பரவாயில்லாமல் பிக்கப் ஆகிடுச்சு. ஸோ அவள் பயந்து நடக்காமல் இருக்கா ஆக்சுவலி. ஓவன் நீங்களே வீட்டில் டெலிவரி கொடுங்கன்னு நான் சொல்லிட்டேன். நான் ஸ்கூட்டியில் போனதுனால என்னால் எடுத்துகிட்டு வர முடியல. அண்ட் வீட்டுக்கு அண்ட் டெமோக்கும் ஆள் வந்தாங்க. டெமோலாம் சூப்பராக போச்சு. இன்கேஸ் உங்களுக்கு டெமோவில் சாட்டிஸ்ஃபைடு இல்லைனா கூட அகெயின் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்களே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு டெமோக்கு இன்னொரு ஆளை அனுப்புவாங்க. 1 இயர் அளவுக்கு வாரண்ட்டி இருக்குது. அண்ட் இந்த எல்ஜி மைக்ரோவேவ் ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது. ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் இது ரெண்டோடைய பையிங் லிங்க்ஸும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் கம்பேர் பண்ணி எங்கே ப்ரைஸ் பெஸ்ட்டாக இருக்கும் அங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை டைரெக்டாக ரிலையன்ஸ் ஷோரூமுக்கு போய் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு கப் கேக் அண்ட் மக் பீஸா இது நம்ம சேலஞ்சாக பண்ணலாம்னு சொல்லிட்டு இது ரெண்டுமே 1 மினிட் ரெசிபி தான். இதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அமேசிங்காக இருந்துச்சு. இயர்லி மார்னிங் ஒரு 5:30க்கு எழுந்திரிச்சு நாங்கள் இந்த ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு கப் கேக் செய்கிறது பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுக்கிறேன். இதில் சால்ட் டேஸ்ட் போட்டுக்கலாம். அண்ட் 1/4 ஸ்பூனை விட கம்மி அளவுக்கு பேக்கிங் சோடா, 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன், 1 ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சாக்கோ சிப் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா அகெயின் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணுறேன். இதில் 4 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மக் பீஸா இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளார் ஆட் பண்ணுறேன். சால்ட் டேஸ்ட்டுக்கு போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூனை விட கம்மிக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே டேஸ்ட்டுக்காக சில்லி ஃப்ளேக்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். பேட்டர் கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் இதில் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயே 4 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணி இந்த பதத்துக்கு நீங்கள் கொண்டு வரணும் பேட்டரை. இதுக்கு மேலே சாஸ், அதுக்கப்புறமா கார்லிக் இல்லைனா பீஸா சாஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மொஸ்ரோலா அப்படி இல்லைனா செடார் சீஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சாரி, நான் அதை அந்த ஷார்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மேலே அகெயின் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. இது சிம்பிள் சில்லி ஃப்ளேக்ஸ் மக் பீஸா தான். 1 மினிட் தான் நாங்கள் ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு வச்சோம். நாங்கள் ஓவன் ஸ்பின்னிங் ஆகிட்டுருக்கு. அண்ட் இது ரொம்ப பஃபியாக சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் 1 மினிட்லேயே 2 ரெசிபியை நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பாஞ்சி அண்ட் ஜூஸி அண்ட் சாஃப்டாக இருக்குது இந்த கேக். நடுவில் சாக்கோ சிப்ஸ் வேறு போட்டிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் பீஸா கூட அமேசிங்காக இருக்குது. அந்த சீஸி ப்ளஸ் குட்டியாக சாப்பிட்றதுனால ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் கொடுக்குது சில்லி ஃப்ளேக்ஸ்னால்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரிஸ் இன்க்ரீடியன்ட்ஸ்.